விருந்தினர் பக்கத்துல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா ஹாஸ்பிட்டலோட சிஇஓ, அது மட்டும் இல்ல யங் மேல் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் ராஜீவ் ஸ்ரீகுமார் அவங்க தான். வணக்கம் சார். வணக்கம் சார். ப்ரெக்னன்சினாலே கேர்ள் டாக்டர் தான் இருப்பாங்க, உமன் டாக்டர் தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு மேலாக இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணதுக்கு எனி பர்டிகுலர் ரீசன்? நீங்கள் கேட்குறது ரொம்ப வேலிடான கொஸ்டின். பட் நான் யூகேல மெடிசன் பண்ணேன். ஸோ யூகேல தான் மெடிசன் எம்பிபிஎஸ் பண்ணேன், என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணேன். 4th year and 5th year ஆஃப் மெடிசன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூ கெட் அன் ஆப்ஷன் டு ட்ரை அவுட் த டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். கிளினிக்கல் மெடிசன் சொல்லுவாங்க, ரொட்டேஷன்ஸ்னு போடுவாங்க. ஸோ அந்த ரொட்டேஷன்ஸில் நீங்கள் போகும்போது ஒவ்வொரு டீமோட கொஞ்ச நாள் சர்ஜிக்கல் டீமோட இருப்பீங்க, கொஞ்ச நாள் கைனக் டீமோட இருப்பீங்க, கொஞ்ச நாள் மெடிக்கல் டீமோட இருப்பீங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட ஃபைனல் இயர் 5th yearல ஃப்ரிம்லி பார்க் அப்படின்னு யூகேல ஒரு இடம் இருக்குது. அந்த ஒரு இட்ஸ் அ மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் அண்ட் பப்ளிக் ஹாஸ்பிட்டல், வெரி பிஸி ஹாஸ்பிட்டல். கைனக் ஓரியன்ட் வந்து கைனகாலஜியில் எனக்கு ஒர்க் பண்ண கிடச்சிது. இட் வாஸ் அ பிரில்லியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே இருக்கிற சீனியர்ஸ் ஹூ டாட் மீ, they took me under their wing என்னும்போது they were very interested in teaching. And as a student அதுதான் உங்களுக்கு முக்கியம். When somebody respects you, takes you in, teaches you, you feel good about it. ஸோ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கிடச்சதுனால ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் கோயிங் த. எனக்கு ஒரு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கைனக்கில் எனக்கு வந்து ஒரு லிட்டில் அட்வான்டேஜ் இருந்தது. ஏன்னா மை மதர் இஸ் ஆல்சோ அ கைனகாலஜிஸ்ட். ஸோ ஈவன் தோ ஷி வாஸ் இன் இந்தியா, I was just make a phone call and discuss, and I was getting a good knowledge, and I was sharing it in my workplace. So anga vandu, so they were appreciating me. Unakku theriyudu. So I just got pulled into the field. Innone neenga obs and gynae la pathina as a doctor neenga nariya fields eduthinga romba pirinjirukum. Medical pandravanga medicine mattum, that is they will see patients, investigate பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு பெரிய சர்ஜரின்னு இருக்காது. சர்ஜரின்னு போனீங்கன்னா ஆங்கோ சர்ஜன் இருப்பாங்க அல்லது கேஸ்ட்ரோ சர்ஜன், அவங்க சர்ஜரியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு காலையில் எழும்பி சர்ஜரியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த வேரியேஷனும் பிடிச்சிருந்தது. ஸோ ஐ வாண்டட் தட் லிட்டில் வெரைட்டி. ஸோ தட் மேட் மீ டேக் இட் அப். வரவேற்பு எப்படி சார் இருக்குது? ஒரு பேஷண்ட் வந்து மேல் டாக்டர்கிட்ட வரும்போது அவங்களோட இது எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? ஒன்றும் பெரிய இது இல்லை. இன்றைக்கி வந்து மேபி ஒரு ஸ்மால் நம்பருக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி வரும்போது ஒரு ஸ்மால் ஹெசிடேஷன் இருக்கலாம். பட் ஒன்ஸ் தே கெட் டு நோ யூ, நீங்கள் ஒரு நல்ல டாக்டராக அவங்களை ட்ரீட் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறமா அது மேலே ஒன்றுமே இல்லை. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபேமிலிஸ், இப்போ ஆஸ் அ டாக்டர் உங்கள் சக்ஸஸே ஒரு பேஷண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது தான். அவங்க ஃபேமிலிஸில் அவங்க சிஸ்டரை கூப்பிட்டு வருவாங்க அல்லது மதரை கூப்பிட்டு வருவாங்க. தென் அப்படி தான் நடக்கும். எஸ், ஒரு ஸ்மால் நம்பருக்கு அந்த ஹெசிடேஷன் இருக்கலாம். பட் அந்த ஹெசிடேஷனும் ஸ்லோவாக பிரேக் ஆகுது. அண்ட் பீப்புள் ஆர் ஆல்சோ ரியலைசிங் நல்ல டாக்டர் தான் முக்கியம், இதில் மேல் ஃபீமேல்ன்றது முக்கியம் இல்லை. இப்போ இருக்க நடைமுறையில் நம்மளோட அன்றாட நடவடிக்கையாக இருக்கட்டும், இல்லை பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், முன்னைய காலம் மாதிரி இல்லை. ஸோ இயற்கையாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் சார்? ப்ரெக்னென்சியே ஒரு இயற்கையானது தான். ஸோ அதில் வந்து ஃபாலோ பண்ணணுன்றது ஐ திங்க் ஓகே. இன்றைக்கி ஃபர்டிலிட்டி கம்மியாகுது அதெல்லாம் பேசுகிறாங்க. பட் ஸ்டில் நீங்கள் நார்மலாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணி எதுலேயுமே ஒரு அப்நார்மல் ஒரு எக்ஸசிவாக இல்லாமல் இருந்தால் மோஸ்ட் பீப்புள் ஷுட் பி ஏபிள் டு, அன்லெஸ் தே ஹேவ் சம் ரேர் இஷ்யூ. ஆஃப்கோர்ஸ் ரேர் இஷ்யூஸ்னால ஆளுங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பட் 95% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. லிவிங் ஹெல்த்தி. ஸோ அப்படின்னா ஈட்டிங் ஹெல்த்தி, நாட் எக்ஸசிவாக சாப்பிட்டு வெயிட் போடுறது மென்னுக்கும் நல்லதில்லை, விமெனுக்கும் நல்லதில்லை. செகண்ட் வந்து இதெல்லாம் ஆப்வியஸ் திங்ஸ். செகண்ட் வந்து ஆப்வியஸ்லி பேட் ஹேபிட்ஸ் லைக் ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங். அது மேனாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும், இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தெம். அண்ட் வி நோ தட் ஸ்மோக்கிங் எஸ்பெஷலி அஃபெக்ட்ஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபர்டிலிட்டி. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்து நீங்கள் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். அண்ட் யூ ஷுட் டேக் ரெகுலர் எக்ஸசைஸ். ஸோ தீஸ் ஆர் த ஒன்லி பேசிக் திங்ஸ். அண்ட் இதெல்லாம் பண்ணினாலே உங்கள் பாடி வெயிட் ஆப்வியஸ்லி விதின் நார்மல் லிமிட்ஸ் இருக்க போகுது. அது இருந்தாலே தாராளமாக போதும். இப்போ நார்மல் டெலிவரிக்கு நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோம்? See, if you take 500, 300, 200 years ago, I think எல்லா பேபிஸுமே நார்மலாக தான் பிறந்திருக்கும். பட் தென் யூ வில் ஆஸ்க் த கொஷன், அந்த காலத்தில் நிறைய பேபிஸும் பிறக்கும்போது இறந்தது, மதர்ஸும் பிறக்கும்போது இறந்தது. ஸோ மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவோம் அல்லது நியோனேட்டல் மார்ட்டாலிட்டின்னு சொல்லுவோம். ஆஃப்கோர்ஸ் இன்றைக்கி மெடிசன் இந்த லாஸ்ட் 200 இயர்ஸில் எவால்வ் ஆன மெடிசன் அதை ரொம்ப குறைச்சிருக்கு. பட் நார்மல் டெலிவரியில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இன்றைக்கி நார்மல் டெலிவரி பண்ணணுன்னா the main thing we follow is tell the lady and her husband, pregnancy-ன்றது ஒரு sickness கிடையாது. It's just a normal thing. நாங்கள் வந்து actually in gynecology, when you're looking after pregnant women, we see ourselves as guides. We are not really doctors. We are not really medically treating you for some sickness. We are just there to make sure you're okay. அதில் அந்த ஓகே இல்லை என்று வரும்போது தான் உங்களுக்கு நாங்கள் டாக்டராக தேவைப்படுறோம்.
இங்கே நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் இருக்குது இது இன் சம் பீப்புள் தட் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியில் ரொம்ப ஒன்றுமே பண்ணக்கூடாது, படுத்தே இருக்கணும், படுத்தா நடந்தால் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடும், ஸ்டாக் கேஸில் ஏறினா ஏதாவது ப்ராப்ளம் வரும். தட் இஸ் ஆல் நாட் அட் ஆல் ட்ரூ. அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஏன்னா ஈவன் அவர் கிராண்ட் மதர்ஸ், கிரேட் கிராண்ட் மதர்ஸ் ஒர்க்கிங் ஆன் த ஃபீல்ட்ஸ் அண்ட் லுக்கிங் ஆஃப்டர் கவுஸ் அண்ட் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் தே ஆல் ஹேட் சில்ட்ரன். ஸோ இன்றைக்கி இட்ஸ் த நியூ திங் தட் நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் த வர்ஸ்ட் திங் யூ கேன் டூ. லைக் யூ கேன் ஜஸ்ட் டேக்கிங் ரெஸ்ட், லைங் டவுன், ஈட்டிங் டூ மச், புட்டிங் ஆன் வெயிட். தீஸ் ஆர் த திங்ஸ் இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு நார்மல் டெலிவரி இல்லாமல் போகும். பீப்புள் ஹூ ஒர்க் இன் ஆஃபீஸஸ் ஆர் சிட்டிங் இன் ஆன் சேர்ஸ். ஸோ அவங்க கொஞ்சம் ப்ரெக்னென்சி யோகா இன்றைக்கி இட் இஸ் அட்வொகேட்டட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். நம்ம ப்ரெக்னென்சி யோகா இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஃப்ரம் ஆஸ்திரேலியா டு ஜப்பான் டு அமெரிக்கா, இட் இஸ் பீங் ப்ராக்டிஸ்ட். ஐ வாஸ் இன் கார்ன்வால், நான் யூகேல இருக்கும்போது அங்கே கூட தே ஆர் டூயிங் ப்ரெக்னென்சி யோகா advocated from India. So they are practicing it அந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்குது. I'm not telling more about Sooriya Hospital, but Sooriya Hospital actually was one of the first hospitals to introduce pregnancy yoga almost 20 years ago. And அதில் இருந்து we have seen such a big difference to our normal delivery rate. நார்மல் டெலிவரி ரேட் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு நல்லாவே கூடிச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து அது இன்றைக்கி நாங்கள் மட்டும் பண்ணுறோன்னு சொல்ல நிறைய இடத்துல பண்ணுறாங்க. The government hospitals are really advocating, they are doing a great job. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி அட்டையிலேயே உங்களுக்கு எப்படி என்னென்ன யோகாலாம் பண்ணணும்னு இருக்குது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒன் திங் விமென் கேன் ஃபாலோ. இன்னொன்று வந்து எக்ஸஸ் வெயிட் கெயின் எல்லாம் பார்த்துக்கிறது. டியூரிங் த ப்ரெக்னென்சி டு நாட் எக்ஸஸ் வெயிட் கெயின் கூடாது. அதுக்கு வந்து ரைஸ் கன்சம்ஷனை குறைக்கணும். தட் இஸ் ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, பட் நிறைய ரைஸை போட்டு சாப்பிட்றது தேவையில்லை. வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்லாம். அண்ட் நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம், பட் நாட் இன் எக்ஸஸ் சாப்பிட்டுக்கலாம். ஸ்வீட்ஸ் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். சுகர் இஸ் அ பேட் எல்லாருக்குமே பேட், எனக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே பேட். பட் ஃபார் ப்ரெக்னென்சி excessive sweet intake is not a good thing because it will make you put on weight. That is the second thing. And what else? Nalla hydration, drinking lots of water, those kind of things help. And a positive mindset. Idhula onnu perusa solradhukku illa. And as a doctor, what I really feel is waiting. Ellame nalla irukkunna pain varum. Pain varame yarukume povadu. Seriya? So and the pain varra varayum we wait. இப்போ நீங்கள் we have a good natural normal delivery ratio in Sooriya Hospital, and I think one of the main things அதில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னென்னா we wait. தேவையில்லாமல் டியூ டேட் பக்கமாக வந்துருச்சு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஏன்னா நேச்சுரலாக அந்த பெயின் ஸ்டார்ட் பண்ணாலே விமென் much higher chance of a delivery. ஓகே சார், நிறைய விஷயம் சொன்னீங்க. ஸ்வீட்ஸ் பற்றியும் சொன்னீங்க. அது மாதிரி இந்த டயபெட்டிஸ், தைராய்டு, பிசிஓடிலாம் இருந்தால் அவங்களுக்கு வந்து இயற்கையாக ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா? ஆகலாம். இல்லை, டயபிட்டிஸ் இருக்கிறவங்க தாராளமாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். பட் ஒன்லி திங் இஸ் அந்த டயபிட்டிஸ் ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தெர் ஆர் 2 types of diabetes. ஒன்று type 1 diabetes, that is அந்த விமென் ஆல்ரெடி டயபெட்டிக்காக இருப்பாங்க, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறது. ஸோ அது ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே இருக்கிற டயபிட்டிஸ். இன்னொன்று வந்து ப்ரெக்னென்சியால் வர்ற டயபிட்டிஸ், அதுக்கு பேர் ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ். ஸோ தே ஆர் டிஃப்ரெண்ட் திங்ஸ். டயபிட்டிஸ் இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த டயபிட்டிஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அவங்க ப்ரெக்னென்சி ஆகணும். ஏன்னா இனிஷியல் 3 months of pregnancy is the most vital period of the pregnancy. இந்த ஃபாஸ்டிங் சுகர்ஸ் எல்லாம் ஹையாக இருக்கும் போது நீங்கள் கன்சீவ் ஆனீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி ஒழுங்காக ஃபார்ம் ஆகாமல் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் போத் த மதர் அண்ட் த பேபி இருக்கிறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அஃப்கோர்ஸ் டயபிட்டிஸ் இருக்கிறவங்க தாராளமாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். டயபிட்டிஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் தடுக்கிறது ரொம்ப ரேர். டாக்கிங் அபவுட் தைராய்டு, எஸ், தைராய்டு நீட்ஸ் டு பி அண்டர் கண்ட்ரோல். ரொம்ப தைராய்டு கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும். வென் பீரியட் இர்ரெகுலாரிட்டி இருந்தால் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிஃபிகல்ட் ஆகும். ஸோ யூ ஹாவ் டு, உங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்குன்னா இன்றைக்கி நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் தைராய்டு. ஆனால் தைராய்டு ஆஸ் அ ஹார்மோன் உங்கள் பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் அது தேவை. ஃப்ராம் யோர் ஹெட் டு யோர் டோ எவ்ரி செல் ஹேஸ் தைராய்டு ரிசெப்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் தைராய்டு உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் எடுக்கணும். இட்ஸ் வெரி ஈஸி. மோஸ்ட் பீப்புளுக்கு ஒன்று மேஜர் தைராய்டு இருக்காது, ஒரு ஸ்லைட் ஹைப்போ தைராய்டிசம் இருக்கும். ஹைப்போனா ஸ்லைட்லி லோ தைராய்டு லெவல்ஸ். அதை கரெக்ட் பண்ணாலே உங்களுக்கு போதும். அண்ட் அதனால ஒருத்தங்க ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்கன்றது ரொம்ப ரேர், அன்லெஸ் தே ஹேவ் எக்ஸ்ட்ரீம் டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் தைராய்டிசம்னு ஒன்று இருக்கும். கிரேவ்ஸ் டிசீஸ்,
அந்த மாதிரி சொல்லுவோம். அப்படி ஏதாவது இருந்தால் எஸ் இட் கேன் காஸ் delays in getting pregnant, but not much. See, இப்போ பிசிஓன்றது டிஃப்ரெண்ட். நீங்கள் டயபிட்டிஸ் தைராய்டு கேட்டது இஸ் செப்பரேட். தட் இஸ் அ சிஸ்டமிக் இல்னஸ். சிஸ்டமிக்னா உடம்பில் இருக்கிற ஒரு டிசீஸ் which can affect every part of the body. PCO is pertaining to women only, and that is an ovary which has lot of follicles. But polycystic ovary என்றது ovary மட்டும் சேர்ந்தது கிடையாது. அதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்சுலின் ப்ராப்ளமும் இருக்கும், ஒரு இன்சுலின் அசோசியேட்டட் ப்ராப்ளமும் சேர்ந்து வரும். அதனால தான் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்களுக்கு they have irregular periods. And some people ரொம்ப கஷ்டப்படுவாங்க pregnant ஆக ரொம்ப. That is they will even have to resort to ART ன்னு சொல்லுவோம். That is assisted reproductive technology. That is giving injections, hormones to help them ovulate. Ovulateனா egg release ஆன ஓவரியில். அதுதான் பிசிஓவில் மெயின் ப்ராப்ளம். உங்களுக்கு அந்த எக் வந்து மாதம் ரிலீஸ் ஆகிறது இல்லை. அதனால தான் அந்த ஃபர்டிலிட்டி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகுது. டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், எஸ், பிசிஓ உங்களுக்கு ரொம்ப சிவியராக இருந்தால் pregnancy becomes a problem, but it's still possible, but you will need some help through a medical professional. But PCO இருக்கிற எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இல்லை. There are many women with PCO who will become pregnant. உங்களோட நார்மல் வெயிட்டை விட திடீர்னு ஒரு 10 கிலோஸ் ஏதாவது போட்டிருக்கு, அதனால உங்களுக்கு PCO வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட்டை குறைக்கணும். நீங்கள் ஒரு 55 கிலோஸ் இருக்கீங்க உங்களோட 25 வயசில், திடீர்னு 30ல் நீங்கள் ஒரு 70 ஆயிட்டீங்கன்னு வைங்க. அந்த 15 கிலோஸ் இஸ் லைக் பாய்சன் ஃபார் யுவர் பாடி. அதுலேருந்து தான் உங்களுக்கு அந்த PCOவே வருது. அண்ட் மெடிக்கலாக டாக்டர்ஸ்ட்டு நீங்கள் போனால் the ideal thing the doctor should tell you is நீங்கள் வெயிட்டை குறைங்க. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்போ வந்து நீங்கள் ஜிம்முக்கு போகணும், டயட்டில் இருக்கணும். ஸோ டயட்டிஷனும் ட்ரெயினரும் தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போது மெடிசன் தேவையில்லை உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் டாக்டர். ஏன்னா இந்த 15 கிலோஸ் நீங்கள் குறைச்சா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுது. சூர்யா ஹாஸ்பிட்டலில் நார்மல் டெலிவரி ரேஷியோ வந்து ஹையாக இருக்குது. அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கா சார்? பர்டிகுலர் ரீசன்ஸ், இட் இஸ் நாட் ஒன் திங். நிறைய திங்ஸ் விச் வி டூ எங்களோட நார்மல் டெலிவரி ரேஷியோ கூட்டுது. அது டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் நல்லா வந்தால் தான் நம்மளுக்கு அந்த நார்மல் டெலிவரி ரேஷியோ எக்ஸ்ட்ராவாக கொடுக்க முடியும். அதுக்கே ஒரு டீம் ஒர்க். ஒரு டீம் ஒர்க்னால் டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது. who are the part of the team? The doctors, the nurses, our yoga instructors, our counselors, and finally the patients. இவங்க 5 பேர் சேர்ந்து வந்தால் தான் நார்மல் டெலிவரி ரேஷியோ கொடுக்க முடியும். ஃப்ரம் அ டாக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நான் பேச போகிறது, நான் என்ன சொல்கிறேன், பட் ஐ டூ டு இம்ப்ரூவ் நார்மல் டெலிவரி ரேட்ஸ்னால் ஐ டெல் த பேஷண்ட்ஸ் டு ஸ்டே பாசிட்டிவ். உங்களுக்கு எல்லாருக்குமே முடியும். ஏன்னா சில பேர் உள்ளே வரும்போதே என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன் டாக்டர், அந்த மைண்ட் செட்டில் வருவாங்க. இன்னும் உங்களால் முடியும், அது ஐ வில் ஹெல்ப் யூ. முடியாட்டி பாசிட்டிவ் மைண்ட் செட். பாசிட்டிவ் மைண்ட்ஸ். ஐ திங்க் தட் இஸ் த மேஜர் திங் ஃப்ரம் அ டாக்டர், அண்ட் த டாக்டர் ஷுட் கிவ் இட் டு த பேஷண்ட் அண்ட் த பேஷண்ட் ஷுட் டேக் இட். அது நம்பர் 1. நம்பர் 2 is things we advise them not for excessive weight gain பண்ணக்கூடாது pregnancy-ல. நல்ல be active throughout the pregnancy and do exercise throughout the pregnancy. Practice yoga through the pregnancy. And we have yoga classes. We have an excellent yoga teacher, and she's running classes on a regular basis, both in the hospital-லியே எங்களுக்கு யோகா கிளாஸ் இருக்குது. தென் வி ஆல்சோ வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துகிறோம். ஸோ அதெல்லாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் த செகண்ட் திங். ஸோ இதெல்லாம் இருக்கும் போதே தே டோன்ட் புட் ஆன் டூ மச் ஆஃப் வெயிட். ஒருத்தவங்க எவ்ரிடே 45 மினிட்ஸ் நடந்துட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு யோகாவும் பண்ணால் அது யாரும் அது ப்ரெக்னென்ட் லேடியில் நீங்களும் நானும் பண்ணாலும் பெருசாக வெயிட் பண்ண மாட்டோம். வி ஆர் கோயிங் டு பி ஹெல்த்தி. ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் திங். Fourth, then what medically what we do, இப்போ நான், டாக்டர் சூரியகலா, டாக்டர் நிரோஷினி, and we have a rest of the team, what we do is we do not தேவையில்லாமல் ஒருத்தங்களை சீக்கிரம் டெலிவரி பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளை வந்து ஒருத்தங்களை வந்து அந்த வலி வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஏதாவது ரீசன் இல்லாமல் சொல்லாமல் சின்ன ரீசன்ஸுக்கு நீங்கள் வேறு ஏதாவது பண்ண போனீங்கன்னா அது உங்கள் நார்மல் டெலிவரி ரேட்டை குறைக்கும். See, there are 2 ways of, ஒன்று நேச்சுரல் லேபர், இன்னொன்று இன்டியூஸ்ட் லேபர்னு சொல்லுவோம். இன்டியூஸ் லேபர்ன்றது வலி வர முன்னாடியே நம்ம வலியை வர வைக்கிறது. எஸ், அது வந்து சில பேருக்கு பண்ணியே ஆகணும். நாங்கள் பண்ணலைன்னு சொல்லலை, பண்ணணுன்னா பண்ணி தான் ஆகும். இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, பேபி ஒழுங்காக வளரலைன்னா 100% பண்ணுவேன். நேற்றுக்கு 2 பேருக்கு பண்ண, அது வேறு விஷயம். பட் தேவையில்லாமல் we should not try and bring about induction and all that. In a natural labor, any day works better. We provide a 24/7 service. That is, we are available 24/7. ஸோ பேஷண்ட் எப்போ வேணாலும் வழியில் வரலாம்.
ஸோ இந்த ஆஃபீஸ் ஹவர்ஸில் தான் வரணும்னு கிடையாது. 24/7 we have the facilities. They can walk in at any time. We have 24/7 maternity doctors. And தேவைன்னா நான் நைட் I'm very happy to come at night, and so are the rest of the team, and we do a lot of our deliveries at night. அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்தோம், that is our job. ஒரு policeman நைட்டு போக பயப்படுறதில்ல, ஒரு military person போகிறதில்ல, ஸோ டாக்டர் போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, so these are the things we follow. So it's fairly simple. Keep it simple and do your best. தேவையில்லாமல் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடாது. டைம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் திங் இஸ் டைம். we have to give. லேபர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் அந்த வலி எடுத்தோடனே நிறைய பேர் வந்து அந்த வலிக்குது வேணாம் அது இதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படின்னா அந்த டைமில் we have to be, what do you say, more பாசிட்டிவ் வித் them. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2-3 hours நான் வெயிட் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ரொம்ப வலிக்குது, ஓகே வலிக்குது, we have pain killers. we can எல்லாம் 100% பெயின் போகாது, பட் we can help them. அப்படி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு எபிடியூரலும் கொடுக்கலாம். எபிடியூரல் ஒன் ஆஃப் த மித்ஸ், நீங்கள் மித்ஸை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஒன் ஆஃப் த மித்ஸ் ஐ வாண்ட் டு பிரேக் ஹியர் இஸ் எபிடியூரல் இன் லேபர். தட் இஸ் எபிடியூரல் வந்து பேக்கில் போடுற ஒரு இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் உங்களுக்கு நம்னஸ் வரும். இந்த இடத்துல இந்த வயிற்றுலேருந்து இது வரையும் நம் ஆகிடும். அதில் நெகட்டிவ் என்னென்னா உங்களால் பெருசாக நடக்க முடியாது, ஏன்னா நம் ஆகிடுவீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் படுத்தே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்சம் உங்களுக்கு லேபரும் டிலே ஆகலாம். அதில் பாசிட்டிவ் என்னென்னா உங்களுக்கு சுத்தமாக வலி தெரியாது. வலி போயிட்டு தான் இருக்கும், கன்ட்ராக்ஷன்ஸ் வில் பி கோயிங் ஆன், பட் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ இன் சம் பீப்புள் ஹூ இட் இஸ் டேக்கிங் அ லாங் டைம், லைக் லேபர் வந்து ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருந்தால் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் எபிடியூரல் அட்வைஸ் பண்ணலாம். அண்ட் we have an excellent anesthetic team. எங்கள் சூர்யா ஹாஸ்பிட்டலில் we have an excellent anesthetic team headed by Dr. விஜயகுமார்னு. அவங்கெல்லாம் எப்போ வேணாலும் they will come. That is 24/7 they are available. வந்து எபிடியூரல் போட்டு கொடுப்பாங்க. ஸோ these are things which have helped us. ஸோ சில பேர் என்னென்னா ஒரு 5 centimeters இருப்பாங்க. இப்போ டயலட்டேஷன் நம்ம 0 to 10 பார்ப்போம். 5 centimeters இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ரொம்ப வலியில் இருப்பாங்க. அப்போ உடனே அவங்க இதில் வந்து அவங்க ரிஃப்ளெக்ஸில் வந்து முடியலை டாக்டர் எனக்கு சிசேரியன் கொடுங்க. நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு வலி தானே ப்ராப்ளம், ஹேவ் அன் எபிடியூரல், வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு 2-3 hours. அதுக்கு மேலே இல்லைன்னா நம்ம சிசேரியன் போய்க்கலாம். ஆனால் 2-3 ஹவர்ஸில் மோஸ்ட்லி டெலிவரி ஆகிடும். ஓகே, பட் சார் இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறதால இன் ஃபியூச்சரில் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. நாட் அட் ஆல். எபிடியூரல் இஸ் வெரி சேஃப். பட் எஸ், தெர் இஸ் நோ மெடிக்கல் ஆர் சர்ஜிக்கல் ப்ரோசஸ். நீங்கள் ஒரு பேராசிட்டமால் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. நீங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனாலும் அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. ப்ரெக்னென்சி, கேன் யூ டெல் மீ ப்ரெக்னென்சியில் ரிஸ்கே இல்லைன்னு இருக்குது. ஸோ epidural is a very very safe practice. Anesthetists who are very well trained, நீங்கள் ரொம்ப அழகாக போடுறாங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் எஸ், என்னைக்கு யாராவது ஒருத்தருக்கு ஒரு ரிஸ்க் வரலாம், அந்த ரிஸ்க்கை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் லைக் கோயிங் ஆன் அ ஃப்ளைட் ஆர் டிரைவிங் அ கார். இன்றைக்கி நான் காரில் வந்தேன், ஆக்சிடென்ட் ஆகுமா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? அதுக்காண்டி காரில் போகிறது நிறுத்துறது இல்லைல்ல. இவ்வளோ நேரம் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்துட்டோம் சார். ஸோ நான் இப்போ ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். ப்ரெக்னன்சி டு டெலிவரி should be enjoyable. Mother child, the most beautiful relationship in the world. First heartbeat, sir. Feeling for doctor. That is the best moment for both the mother, the father and the doctor. That is what makes us tick. Adula da we get the maximum joy, is that showing the first heartbeat and showing the baby. Doctor patient, it's a very close relationship, very honorable relationship, and if it is treated well, it is something you should cherish, both as a doctor and as the patient, if you have a good relationship. Labor ward. Labor ward where dreams come true. தேங்க்யூ சார். ப்ரெக்னன்சியை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதது நேயர்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் எங்கூட ஷேர் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. எனக்கும் வெரி ஹாப்பி தட் உங்களோட கொஸ்டின்ஸ் வெரி நைஸ். புரிகிற மாதிரி ஆன்சர் பண்ணேன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு யுகம் கனெக்ட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு சுபமான எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அஜிதா. நான் உங்கள் டேரன் பாபு. இது யுகம் கனெக்ட்.